வணக்கம். CLF சுயவிவரத்தில் AC உறுப்பினர் மேப்பிங் பக்கத்திற்கு வந்துள்ளோம். இங்கே நீங்கள் அனைத்து வியூ வரைபடங்களையும் காண்பீர்கள். இங்கே சில காட்சிகள் பச்சை நிறத்திலும் சில சாம்பல் நிறத்திலும் காட்டப்பட்டுள்ளன. பச்சை நிறத்தில் காட்டப்பட்டுள்ள காட்சிகள் EC உறுப்பினர்களை வரைபடமாக்கியுள்ளன, மேலும் சாம்பல் நிறத்தில் காட்டப்பட்டுள்ள காட்சிகள் EC உறுப்பினர்களை வரைபடமாக்கவில்லை. அம்புக்குறியை கிளிக் செய்வதன் மூலம் EC உறுப்பினர்களை நீங்கள் வரைபடமாக்கலாம். பிளஸ் பட்டனை கிளிக் செய்யவும். EC உறுப்பினரின் பெயரை தேர்ந்தெடுக்கவும். CLF இல் EC உறுப்பினரின் பதவி என்ன? தேதியிலிருந்து அவர் எப்போது EC உறுப்பினராக இருக்கிறார். நீங்கள் அந்த தேதியை தேர்ந்தெடுத்து சேமிக்க வேண்டும். தரவு வெற்றிகரமாக சேமிக்கப்பட்டது. இங்கே நாம் ஒரு EC உறுப்பினரை ஒரு வில் வரைபடமாக்கியுள்ளோம். இந்த பக்கத்தில் சில தேவைகள் உள்ளன. முதல் தேவை என்னவென்றால், தேர்தல் ஆணைய உறுப்பினர்கள் குறைந்தது 1 அல்லது 5க்கும் மேற்பட்டவர்களாக இருக்க வேண்டும். தலைவர், செயலாளர் மற்றும் பொருளாளர் என 3 அலுவலக பொறுப்பாளர்கள் இருக்க வேண்டும். நிதி இடைத்தரகர் ஆம் என்றால் குறைந்தது 2 கையொப்பமிட்டவர்கள். நிதி இடைத்தரகர் ஆம் எனில் நீங்கள் 2 கையொப்பதாரர்களையும் உருவாக்க வேண்டும். எனவே முதலில் முதல் தேவையை பூர்த்தி செய்கிறோம். ஒவ்வொரு விலும் ஒரு EC உறுப்பினரை உருவாக்குகிறோம். நாம் முதல் அம்புக்குறியை கிளிக் செய்வோம். நாங்கள் EC தேதியை வழங்கி விவரங்களை சேமிப்போம். நாம் முதல் அம்புக்குறியை கிளிக் செய்வோம். CLF இல் EC உறுப்பினர் பதவி மற்றும் இது எப்போது EC தரவை சேமிக்கும். நமது முதல் தேவை பூர்த்தி செய்யப்பட்டுள்ளது. நன்றி.